முதலில் கோழியை ஊற வைத்துக் கொள்ளவும். பிறகு இந்த கோழியை நன்றாக பிடித்துக் கொண்டு முதுகில் வெட்ட வேண்டும். ஈஸியாக வந்துவிடும். பின்னர் இந்த கழுத்து பகுதியை ஒரு வெட்டு, இந்த பகுதியை இன்னொரு வெட்டு, தானாகவே தோல் நீண்டுவிடும். ஓகே. அடுத்தபடியாக முதுகை நன்றாக ஒரு வெட்டு. பின்னர் அந்த தோல் பகுதியை ஒரு எடுத்துக்கொண்டு பாருங்கள். அடுத்தபடியாக இந்த பக்கம் எளிய முறையில் கோழியை 5 நிமிடத்தில் வெட்டி முடிக்கலாம். உங்களுக்கு எத்தனை துண்டு வேணாலும் போட்டுவாங்க. பாருங்க, 1 2 சும்மா 1 கிலோக்கு 2 துண்டு தான் போட்டு சாப்பிடுங்க. நோ ப்ராப்ளம். இதனால வேணா எழுதுனா சில பேர் இதை சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதை போட்டுக்கலாம். ஓகே. இந்த கையை அப்படி போடுங்க. முடிஞ்சா சரிங்களா? அடுத்த துண்டை இப்படி பிடிச்சி இப்படி கரெக்டான பகுதியில் வெட்டினா உங்களுக்கு வெட்டு போடும், இல்லைன்னா வெட்டு போடும். முடிஞ்சு. அடுத்தது தொடப்பகுதியை அப்படி பிடிச்சிங்க, அப்படி பிடிச்சிங்க. இங்கே ஒரு முள்ளு வரும், வெட்டா சரிங்களா? அடுத்தபடியே இந்த காலை இந்த பக்கம் வெட்டுங்க. வெட்டிய பின்பு இந்த கழிவு நீரை அப்படி சும்மா அப்படி அப்படி அவ்வளவுதான். ஆக மொத்தம் 3 துண்டு தான் இது. இதை ஒரு போடு, எளிய முறையில் வெட்டு. அடுத்து உங்களுக்கு காலை இப்படி வேணாலும் போடுங்களாம், சும்மா ஆஃபா வெட்டி வேணாலும் போடலாம். பாருங்க, 2 மினிட்ஸ் எவ்ரிதிங் 2 மினிட்ஸ். எளிய முறையில் உங்களுக்கு சிக்கன் கட்டிங். இப்போது வாசிப்பவர் துபாய், வருதுபாய் ரூம், ஸ்ரீலங்கன் குரூப்ஸ். அதுதான் கோழியை பின்பு நன்றாக அலசி விட்டு